காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லி அமுச்சு விட்டுட்டு கரெக்டாக மாறனுக்கு கால் பண்ணுறாங்க. மாறன் வீட்டு வெளியே உட்காந்துட்டுருக்காரு. சொல்லுடான்னு சொல்கிறாங்க. இந்த விஜயோட தொல்லை தாங்க முடியலடா, ரூமில் தான் படுத்துக்கிட்டோமா சொல்லி கேட்டு வந்து நிற்கிறான். நான் அவளை அமுச்சு விட்டுட்டா வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லிடாதடா, சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை போய் எப்போடா பிருந்தா கூச்சப்படாதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, நீ சரின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் கேஷுவலாக இருக்க மாதிரி இருக்காரு. ஃபோனை கட் பண்ணிட்டு அப்புறம் விஜய் வராங்க. விஜய் வந்தோடனே மச்சான் நான் இங்கே படுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சரி படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. போய் தலைக்காணி பாயெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வேணே பிருந்தா ரூம் கிட்டே நின்று நான் இன்றைக்கி என் மச்சான் ரூமில் நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிருந்தா உடனே வந்துட்டு என்ன கார்த்திக் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, எல்லாரும் இங்கே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானே இது பண்ணாங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ இங்கே தூங்க? இல்லை அவளுக்கு பயமாக இருக்கான், அதுக்காக உங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன்னு சொன்னாலா, ஒன்றும் சரியே இல்லை போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ராகவனும் கண்மணியும் வராங்க. என்ன ஆச்சுங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா சரி சரி விஜய் நீ என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி இது பண்ணிகிட்ருக்கு. பிருந்தா நீ என் கூட வந்துரு பிருந்தா, வா போகலாம், விஜய் நீயும் போடுங்க, இங்கே படுக்கக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் விஜயும் அங்கேருந்து போயிடுறாங்க. பிருந்தாவை கூப்பிட்டுட்டு கண்மணி போயிடுறாங்க. இதுதான் மாறனோட பிளானா அப்படின்னு கார்த்திக் யோசிக்கிறாங்க. அப்புறம் ராகவன் வந்து கலாய்க்கிறாரு. உன்னை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு கலாய்ச்சி விட்றாரு. இன்னொரு பக்கம் இங்கே விஜய் அவங்க அம்மாவுக்கு நைட்டில் காஃபி குடிச்சா தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா வாசல்லே வந்துட்டு நம்ம மாறன் உட்காந்துட்ருக்காரு. வீரா வந்துட்டு இந்த இதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க காஃபி எடுத்துகிட்டு வரதை பார்க்குறாங்க. என்ன காஃபி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு தான் கொஞ்சம் குடிக்கணும் போல் இருக்குது, பசியாக இருக்குது அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இவங்களும் வந்துட்டு குடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. 1 ஹவர் ஆகுது. மாறன் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. வீராவும் மாறனும் ஏதோ கணக்கு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பேசிக்கிட்டு திரும்பவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. போயிட்டுருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா அப்பயும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. என்ன நீ திரும்பவும் கிளாஸோட வந்திருக்கேன்னு மாறன் கேட்க, அதுவா எனக்கு இன்னும் பசி எடுங்கள மச்சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அங்கேருந்தே குடிச்சிடுறாங்க. உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் வேணாப்பா அப்படின்னு மாறன் சொல்லிடுறாரு. குடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் திரும்பவும் 1 ஹவர் கழிச்சு வராங்க. பார்த்தா மாறன் திரும்பியும் உட்காந்துருக்காரு. அப்புறம் காஃபி இன்னுமா அவனுக்கு பசி ஆமாம் மச்சான் என்னன்னே தெரியலன்ட்டு அந்த காஃபியும் குடிச்சிட்டு போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு என்னடா இது இந்த அம்மா கொடுக்க பார்த்து இப்படியாவது இவங்க போகிற மாதிரி தெரியல, இன்னைக்கு ஒன்றும் தேவையே இல்லை, எனக்கு வயிற்று கலக்குது, இந்த அம்மா காஃபி கொடுக்கலான்னு போய் நான் குடிச்சு வயிறு கலக்கிறது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே மாறனும் வீராவுமே இவ ஏதோ தப்பு பண்ணுறா, என்ன எதுவும் தெரியல போகுது, சரிவா நம்ம போய் தூங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில் விஜய் வந்து அவங்க அம்மாவுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம், அம்மா வந்துட்டு காலையிலேயே பசியோடு இருக்குமே காஃபி கூட கொடுக்கலன்னு டென்ஷனாக யோசிச்சுட்டு போகிறாங்க. கார்த்திக் வந்து காஃபின்னு கேட்டிருக்காரு. இதை பார்த்து பிருந்தா வந்து என்கிட்ட கேட்குறாரு, அவள் கண்டிப்பாக போகிறா அப்படின்னு கடுப்பாயிட்டு இவங்களும் கோச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி அம்மாவுக்கு கொடுக்கலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வள்ளி வந்துட்டு இங்கே பாரு என்ன நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கவா, வந்து வேலை செய்ய, இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் போய் டென்ஷனாக யோசிச்சிட்டே இருக்காங்க. இங்கே பாரு சப்பாத்தி தான் கம்மியாக பண்ணியிருக்கேன், எல்லாேருக்கும் 4 நாள் பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன், அதனால் வந்துட்டு நிறைய சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இருக்கிறது சாப்பிட்டு முடிச்சிடணும், அதுவும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கின்னு பார்த்து கம்மியாக கரெக்டாக செஞ்சு வச்சுருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சரி நம்மளோட பங்கு வந்துட்டு அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம், பாவம் சாப்பிட்டோம், நம்ம அப்படியே எதுவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு விஜய் யோசிக்கிறாங்க. ஆனால் ராமச்சந்திரனும் வள்ளி வந்துட்டு நீயும் உட்காந்து சாப்பிட்டு சொல்கிறாங்க. கார்த்திக் சொல்லவே சரின்ட்டு இவங்களும் உட்காந்துட்டு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவனும் கண்மணியும் பின்னாடி வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் ராகவனுக்கு ஒரு தட்டு வச்சு சாப்பாடு போட்டு அதாவது சப்பாத்தி போட்டிருக்காங்க. அவர் இவங்களுக்கு குறைக்கி எரிச்சுன்னு இது பண்ணுற நேரத்தில் அந்த தட்டியும் இதுவும் 2த்தையுமே சேர்த்து எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஒழிக்க வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து தட்டு இல்லையே, உங்களுக்கு நான் தட்டே வைக்கலையே அப்படின்னு விஜய் ஏமாத்துறாங்க. சரி விடுங்க பரவாயில்ல, இதுலேயே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கண்மணி சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க சந்தோஷமாக மாறி மாறி ஊட்டி. இதை பார்த்துட்டு பிருந்தா வந்து அங்கே ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை, இங்கே வந்துட்டு விஜய்கிட்ட தான் போகுதுன்னு கடுப்பாயிட்டு அங்கேருந்து மறைச்சிக்கிட்டு போகிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சப்பாத்தி திருடினதை எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் அவங்க அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு காஃபி குடிக்கலாம், ஆமாம் நீ என்ன விருந்துக்கு வந்துட்டு உனக்கு காஃபி குடிக்க அமைதியாக இருமா, இதை கொடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒழுங்காக சாப்பிட்டு அமைதியாக இருமா சொல்லி சப்பாத்தி கொடுக்குறாங்க. அவங்க கடகடன்னு சாப்பிட்றாங்க. அடிச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. ஒழுங்காக சாப்பிட்டு அமைதியாக இருக்கணும், நான் இதனாலே வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறது எதையுமே யோசிக்காமல் இருக்கேன், உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா பிருந்தா கிட்டே வெளியே எங்கடா போகலாமான்னு கார்த்திக் கேட்க, என்னைய கூப்பிட்றீங்க, அந்த விஜயை கூட்டிகிட்டு போங்க, அவளை தானே உங்களுக்கு பிடிக்கும், அவகிட்ட தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்பாகி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பிருந்தா இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க கோச்சிக்கிட்டு வெளியே போகிறாங்க.
மாமா அக்கா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் நான் வெளியே கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான், என்கிட்ட கோச்சிட்டு இருக்கிறான், விஜய் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் முழிக்கிறாங்க. இவங்க பிரச்சனையாடான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.